கௌதம் அப்பா அவங்க பேரு கௌதம் வயசுல இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் நம்ம சுதந்திரம் அடையும் போது. அப்போ சரியா அந்த நாள்ல இப்படி ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு சந்திக்க கிடைச்சிருக்குன்னா இது நமக்கு ஒரு பொன்னான நாள் தானே. கிட்டத்தட்ட பவள விழா ஆண்டை நம்ம நோக்கி போய் 1/4/2025 முதல் 31/7 வரைக்கும் ஊராட்சியில் மேற்கொள்ளப்பட்ட பணிகள் என்னன்னா, எம்ஜிஎன்ஆர்எஸ்ல நம்ம ஊராட்சிக்கு அந்த வரராஜ பெருமாள் தெருவுக்கு ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு ஒரு 200 மீட்டருக்கு சிமெண்ட் சாலை ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒதுக்கீடு செஞ்சு நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. இதே மாதிரி அந்த பயனாளிகள்லாம் யார் யாருன்னா, ஜெயமணி ராஜேந்திரன், கீதா பாண்டியன், ஹம்சா ஸ்டாலின், சென்ட்ரல் வெற்றிவேல், கௌசல்யா ரமேஷ், இந்த 5 பேர்களுக்கும் வீடு ஒதுக்கீடு செய்யப்பட்டு அவங்களுக்கு பணி நடந்துட்டு இருக்கு. இதில் கௌசல்யா ரமேஷ்க்கு மட்டும் சின்ன இடர்பாடு தள்ளி போயிருக்கு. அதையும் சரி பண்ணிடுவாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, கிராம ஊராட்சியில் எப்படிப்பட்ட வீடு அதில் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சாய்தள வீடுகள், ஓட்டு வீடுகள், இதெல்லாம் அரசாங்க திட்டத்தில் கட்டின வீடுகள் இருந்ததுன்னா அதை தகர்த்து எடுத்துட்டு புதுசாக அதே அளவுக்கு வீடு கட்டுறதுக்கு ஒதுக்கீடு செய்திருக்கிறாங்க. ஏற்கனவே சென்ற கிராம சபையில், அதாவது மார்ச் 29ஆம் தேதி 2 பயனாளியை தேர்வு பண்ணி எழுதின அந்த 2 பயனாளியுமே எங்களுக்கு வீடு வானான்னு சொல்லிட்டாங்க. அதில் நம்ம இந்த முய்யால் ஐயா கண்ணன் இந்த அம்மாவையும் கீரனூரில் ஒருத்தங்களை எழுதியிருந்தேன். இந்த 2 பயனாளியுமே அப்படிலாம் எங்களால் அந்த வீடு செய்ய முடியாது அப்படின்ட்டாங்க. அதனால் இப்போ அதுக்கு பயன் அடைய விருப்பம் இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம இதில் தேர்வு பண்ணி அனுப்பலாம். இந்த வீடெல்லாம் ஏற்கனவே ஒரு கடந்த 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜான்சராணி தான் கணக்கெடுப்பு எடுத்தாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்காமா? இந்த சாய்தள வீடுகள்லாம் கணக்கெடுத்தீங்க இல்லையா? அந்த வீடு எல்லாமே அரசுடைய சமூக வலைதளத்தில் இருக்குது. அந்த வீட்டை தட்டிவிட்டு புதுசாக கட்டிக்கலாம் அப்படின்னு விரும்புகிறவங்க நம்ம விருப்பம் இருந்தால் வாங்கி தர முடியும். அவங்களோட விருப்பம் தான். ஆனால் ஃபுல்லாக அவங்க தான் கட்டிக்கணும். அதே அளவில் தான் கட்ட முடியும். கூடுதலாக கட்டுறதுக்கு இப்போ அலோடு இல்லை. அந்த 200 ஸ்கொயர் ஃபீட் அதை கொடுத்துருந்தாங்க 2 சதுரத்தில். அதே இடத்துல அந்த வீட்டை டிமாலிஷன் பண்ணிட்டு வாங்கய்யா. டிமாலிஷன் பண்ணுறதை இப்போ நேராக ஸ்கொயர் மாடலில் கட்டிக்கலாம். அது மட்டும் ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, தூய்மையான குடிநீர் வழங்குகிற விஷயமா பேசியிருக்கிறாங்க. நம்ம ஊரில் இப்போதைக்கு நம்ம இந்த மினரல் வாட்டர் இது பழுதில் தான் இருக்குது. கூடிய சீக்கிரம் இதையும் நம்ம சரி பண்ணி கொடுத்துட்றோம். அதுக்கான முயற்சிகள் கடுமையாக எடுத்துகிட்டு தான் இருக்கிறது. 2 நாளில் வந்துடுறாங்க. வாங்க மேடம், வாங்க. ஒரு தலைமை ஆசிரியர் வந்திருக்கிறாங்க. எல்லாமே நம்ம கிராம சபையில் இவங்கெல்லாம் கலந்துக்கணும். நம்ம ஊராட்சியில் இருக்கிறவங்களாம் அப்படிங்கிறனால அவங்களும் எல்லாம் சிறப்பு அலுவலர்களாக வராங்க. இதெல்லாம் நம்ம சும்மா இல்லை, இதெல்லாம் ரொம்ப அருமையான ஒரு முயற்சி, அருமையான சந்திப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா, அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் நம்ம ஊராட்சியில் ஏற்கனவே 21-22 செயல்படுத்துறது தான். இந்த ஆண்டு தான் இறுதி ஆண்டு. அது முடிஞ்சிச்சிங்களாமா? பதிவு முறைகள் இருந்ததுன்னா அது புனரமைச்சிருக்கிறாங்க. அந்த வகையில் ஈக்கர்னூர் ஏரியா புனரமைச்சிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஜல்ஜீவன் மிஷன் ஒரு குடிநீர் திட்டம். இது மத்திய அரசு கொடுக்குறாங்க. இந்த மத்திய அரசு கொடுக்குற திட்டத்தில் முழுமையாக அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது கோட்பாடு. அது மாதிரி கொடுக்கும்போது அந்த மொத்த மதிப்பீட்டில் 10% சமூக பங்களிப்பு, அதாவது நாம அதனுடைய கான்ட்ரிபியூஷனாக செலுத்தணும். இதுதான் அதனுடைய நோக்கமே. ஏன் அப்படின்னா, அந்த திட்டத்தை நம்ம இப்போ ஒரு டாய்லெட் கட்டினா என்ன பண்ணுறோம்? சொந்தமாக கட்டிக்கிறோம் இல்லைங்களா? சுகாதார கழிவறை கட்டும்போது என்ன பண்ணுறோம்? இது விஷயம் இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஜல்ஜீவன் மிஷன் தூய்மை பாரத திட்டம் கிராமப்புறங்களுக்கு ஒவ்வொரு வீட்டையும் கிராமத்தையும் சுகாதாரமான குடிநீர் மற்றும் தூய்மையாக வைத்திருக்கிறதுக்கு உறுதிமொழி எடுத்துக்கிறோம். இதை நான் படிக்கிறேங்க, கொஞ்சம் இது மட்டும் கவனமாக கேளுங்க. மீதியெல்லாம் நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். இது மட்டும் கொஞ்சம். தொடக்கத்தில் எனது கிராமம் சுத்தமான நீர் மற்றும் நிலையான வளர்ச்சியை நோக்கி நகர்த்துவதில் நாம் ஒரு தீவிர பங்கை வகிப்போம் என்று உறுதியெடுப்போம். இது 2047ஆம் ஆண்டு
வளர்ந்த இந்தியாவிற்கான எனது முயற்சி. இது எல்லாமே அவங்கவுங்களுக்கான, நான் சொல்றது நீங்க சொல்லிக்கிற மாதிரி அர்த்தம். இது தூய்மையே எனது இயல்பு மற்றும் கலாச்சாரத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாக மாற்ற பாடுபடுவேன். ஹர் ஹர் ஜல் திட்டத்தில் கீழ் உருவாக்கப்பட்ட சொத்துக்களான குழாய் நீர் இணைப்புகள், நீரேற்று மின் மோட்டார்கள், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் மற்றும் பிற உட்கட்டமைப்புகள் ஆகியவற்றை நான் பாதுகாப்பேன். நான் தூய்மை குறித்து விழிப்புணர்வுடன் இருப்பது மட்டுமல்லாமல் அதற்கான தீர்வை நோக்கி மக்களுக்காக விழிப்புணர்வை ஏற்படுத்துவேன். எனது வீடு, எனது கிராமம் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் உலர்ந்த மற்றும் ஈரமான கழிவுகளை முறையாக அப்புறப்படுத்துவேன். நீர் வளங்களில் தூய்மைக்கான கூட்டு பொறுப்புணர்வுகளுக்கான விழிப்புணர்வை நான் பரப்புவேன். ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பயன்படுத்த மாட்டேன். பிளாஸ்டிக் கழிவுகளை முறையாக அகற்றுவேன். சுத்தமான மற்றும் பாதுகாப்பான தண்ணீருக்கான நீர் ஆதாரங்களின் முக்கியத்துவம் குறித்து உள்ளூர் சமூகத்திற்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவேன். நான் குப்பையை கண்ட இடங்களில் கொட்ட மாட்டேன். மேலும் மற்றவர்கள் அவ்வாறு செய்யவும் அனுமதிக்க மாட்டேன். தண்ணீர் குழாய் கசிவுகளை உடனடியாக சரி செய்வதோடு அவற்றை பயன்படுத்தும் போது நீர் வீணாவதை தடுப்பேன். மேலும் தண்ணீர் குழாய்கள் சரியாக மூடப்பட்டுள்ளதை உறுதி செய்து கொள்வேன். எனது குடும்பம், எனது சமூகம் மட்டுமல்ல, நமது இந்தியா தூய்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக மாறும் வகையில் தூய்மைக்கான கடமையை உண்மையான பக்தியுடனும் அர்ப்பணிப்புடனும் உணர்வுடன் செய்வேன். தூய்மையான தண்ணீரை பிரசாதமாக கருதி பயன்படுத்துவேன். அது முன்னாடியே உங்களுக்கு தெரியும், இந்த மினரல் வாட்டரில் குளிச்சா முடி நல்லா இருக்குன்னு சொல்லிலாம் குளிச்சுக்கிட்டு இருந்தீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம சுத்தமாக அந்த தண்ணி என்னமா பயன்படுத்தணுன்றாரு? பிரசாதமாக. பிரசாதம் எப்பவுமே இப்படி கொஞ்சமாக தானே கிடைக்கும். அதுதான் இந்த இது அருமையாக கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுவரை என் பங்களில் வழங்காவிட்டாலும் இன்றிலிருந்து எனது கிராமம், என் பகுதி, என் நகரம் மற்றும் என் பணியிடத்தில் உள்ள அனைவரிடமும் தூய்மை மற்றும் சுகாதாரம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவேன். இன்று குறைந்தது 10 பேரையாவது இந்த பிரச்சாரத்தில் பங்கேற்க செய்வேன் என நான் உறுதியளிக்கிறேன். இதனால் நமது நாடு முழுமையான தூய்மை நீர்வளம் கொண்டதாகவும் ஆரோக்கியமானதாகவும் வலிமையானதாகவும் மாற்றுவேன். இதற்கான எனது முழு பங்களிப்பையும் வழங்குவேன். இன்று தொடங்கப்பட்ட இந்த பிரச்சாரம் எனது கிராமத்தில் நாட்டிலும் தூய்மை குறித்த புதிய உணர்வை கொண்டு வருவோம் என்று 2047ஆம் ஆண்டு வளர்ந்த இந்தியாவிற்கான எனது இந்த முயற்சி உதவும் என நான் நம்புவதோடு அதற்கான நான் பாடுபடுவேன் என உளமாற உறுதியளிக்கிறேன். இவ்வளவு விஷயங்கள் இருக்கு குடிநீர் விஷயத்துல. இந்த ஜல்ஜீவன் மிஷன் இப்ப நிறைய வீடுங்களுக்கு நம்ம இணைப்பு கொடுத்துருக்கிறோம். சிலர்லாம் அவங்களா தோண்டி போட்டுக்கிறீங்க. எது எப்படி இருந்தாலும் அதுக்கு முறையா பணம் செலுத்தி வாங்கப்பா உட்காருங்க. இயக்கம், தூய்மை பாரத இயக்கத்துல நம்ம ஊர்ல பணி செஞ்சிட்டு இருக்கிறோம். இவங்களுக்கும் நம்ம என்னெல்லாம் பண்ணணும், நம்ம ஊரை எப்படி தூய்மையா வச்சிருக்கணும் அப்படிங்கிறது. பொது இடங்களில் மலங்கழிகள் இருக்கக்கூடாது, பொது இடங்களில் குப்பை கொட்டக்கூடாது, திடக்கழிவுகளையும் திரவக்கழிவுகளையும் பாதுகாப்பாக அப்புறப்படுத்தணுங்கிறது தான் அந்த திடக்கழிவு தூய்மை பாரத இயக்கத்தினுடைய முழு நோக்கம். அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா மகளிர் மேம்பாடு நிறுவனம். மகளிர் மேம்பாடு நிறுவனம் மூலமா நிறைய இருக்கு. தீன் தயாள் கிராமின் கௌசல்ய யோஜனான்னு ஒரு திட்டம் இருக்கு. இப்படி மகளிர் மேம்பாடு திட்டங்களில் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதே போல காப்பீட்டு வகையும் விபத்து காப்பீட்டு காலம் 1 வருடம். அது ஜூன் 1ஆம் தேதி தொடங்கினோம்னா மே 31ஆம் தேதி வரைக்கும். காப்பீட்டு திட்டத்தில் இணைய வயது வரம்பு 18 வயது முதல் 70 வயது வரை உள்ளவர்களுக்கு இந்த திட்டத்தில் சேர முடியும். புதுப்பித்தல் வருடத்திற்கு ஒரு முறை, அதை ரெனியூ பண்ணிக்கிறது ஆண்டுக்கு ஒரு முறை. இது இந்த 70 வயது இந்த திட்டத்தை சேர்ந்துட்டோம்னா இயற்கை மரணமே ஆனாலும் கூட
2,00,000 அந்த குடும்பத்துக்கு அந்த மரண அடைஞ்சவங்களுக்கு யாரை வாரிசுதாரா நியமிக்கிறாங்களோ அவங்க வந்து பலனடைவாங்க. அதுக்கு அடுத்தா பார்த்தீங்கன்னா அந்த திட்டத்தில் சேர்ந்திருக்கிறவங்க இரு கண்கள் இழப்பு, இரு கைகள் அல்லது கால்கள் பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டால் அவங்களுக்கு இந்த திட்டத்துல 2,00,000 தராங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கண் பார்வை இழப்பு அல்லது ஒரு கண்ணையோ காலையோ பயன்படுத்த முடியாத, கையையோ பயன்படுத்த முடியாத நிலை போன்ற மொத்த மற்றும் ஈடு செய்ய முடியாத இழப்பு ஏற்பட்டிருந்தால் அதுக்கு 1,00,000 இழப்பீடு தொகையா தராங்க. இது வந்து வருடாந்திர காப்பீடு கட்டணம் எவ்வளவுனா ரூபாய் 20 தான் ஒரு வருஷத்துக்கு. இப்போ ஜூலை 25ஆம் தேதி கிராம சபா நடந்த அன்னைக்கு ஒரு அறக்கட்டளையிலிருந்து வந்து அந்த சேமிப்பு பற்றி விரிவாக பேசினாங்க. மனுக்களும் கொடுத்தாங்க நிறைய பெண்கள்லாம். ஏற்கனவே வந்து மகளிர் குழுவில் இருக்கிறவங்களாம் நீங்கள் ஜான்சராணி சொன்னாங்க, நாங்கள்லாம் இவங்கெல்லாம் இந்த திட்டங்கள்லாம் இணைச்சி வச்சுருக்குறோம் அப்படின்னு. சமீபத்தில் நம்ம ஏரியாவில் நம்ம இந்தியன் வங்கியில் இந்த திட்டத்தில் சேர்ந்திருந்த ஒரு சில குடும்பங்களுக்கு ஐவனூரில் ஒரு குடும்பத்துக்கு 2,00,000 கொடுத்துருக்குறாங்க. ஆட்டியில் ஒரு குடும்பத்துக்கு, நம்ம வங்கியில் கணக்கு வச்சுருந்த ஒருத்தருக்கு மேலூர் இது நல்லூர் யூனியனில் இருக்கு இல்லைங்களா, மேலூர் மருவத்தூர் ஓரமா, அந்த மேலூரில் இருந்த ஒரு குடும்பத்துக்கு 2,00,000 கொடுத்துருக்குறாங்க. அது விஷயமா நான் இங்கே 100 நாள் வேலையில் கூட வந்து இந்தியன் பேங்க்லேருந்து ஒரு அலுவலர் வந்திருந்தார். அன்னைக்கு வந்திருந்த மக்களுக்கு தெரியும், அன்னைக்கு வராதவங்களுக்கு தெரியாது. இதை பரிமாறிக்கங்கன்னு சொன்னாலும் பரிமாறிக்கவும் மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்குது அப்படிங்கிறது தான். இந்த நிவாரண தொகை வந்து 2,00,000 விபத்தினால் உயிர் எழுந்தாலோ அல்லது ஊனமுற்றாலோ இத்திட்டத்தின் கீழ் பயன்பெறலாம். இந்த திட்டத்தில் இணைப்பு முறை வந்து பாருங்க, சேமிப்பு கணக்கு வைத்துள்ள அனைத்து தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள், மத்திய கூட்டுறவு வங்கி, அஞ்சலக கிளை அணுகி உரிய விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து சமர்ப்பித்து இத்திட்டத்தில் இணையலாம். புதுப்பிக்கிறது வந்து ஒவ்வொரு வருடமும் மே மாதம் வங்கி அஞ்சலக சேமிப்பு கணக்கில் உள்ள இருப்பு தொகையிலிருந்து இந்த வந்து ஆட்டோமேட் டெபிட், அதாவது அவங்களே எடுத்துப்பாங்க. நம்ம அக்கௌண்ட்ல வந்து பணம் இருந்தால் போதும், 20 ரூபாய் தானே, அவங்களே எடுத்துப்பாங்க. ஆனால் நம்ம கணக்கில் பணம் இருக்கணும். அதன் மூலம் வருடாந்திர தவணை தொகையை ரூபாய் 20 எடுத்துக்கொள்ளப்படும். எனவே சந்தாதாரர் காப்பீட்டு கட்டண தொகையை வங்கி கணக்கின் மே மாதம் வைத்திருக்க வேண்டியது அவசியமாகும். சந்தாதாரர் அவரால் நியமிக்கப்பட்டிருக்கும் வாரிசுதாரரிடம் காப்பீடு திட்டம் பற்றிய விவரத்தினை கூற வேண்டும். இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா, இந்த திட்டத்தில் சேர்ந்துருக்கிறேன் அப்படின்னா, எனக்கு ஒன்று ஆனால் தானே என் இந்த பணம் கிடைக்கும். அப்படிங்கும்போது என் மனைவியையோ யாரையோ நான் வந்து ஒரு நியமனதாரராக அதில் நியமிச்சிருக்கணும். இப்படி செஞ்சிருந்து வாங்கினவ தான் நம்ம அதிகமாக வேண்டாம். அந்த கட்டிக்காரன் சொல்கிறோம்ல, மருதமுத்துங்கிறவர், அவர் மாட்டு திட்டத்தில் இருக்கிறதுனால தான் கிடைச்சிச்சு. இது வந்து ஒரு பெரிய தொகையும் கிடையாது. இதுதான் உண்மையான விஷயம். நம்ம இது வந்து திட்டத்தில் சேரணும் அப்படிங்கிறது. இப்போ மகளிர் குழுவில் இருக்கிறவங்கள இல்லாத பிறர் இருந்தால் இதை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது இந்த விஷயமும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜீவன் ஜோதி பீமா யோஜனா. சொன்னது வந்து ஜீவன் ஜோதி சுரக்ஷா பீமா யோஜனான்னு பேரு. இது வந்து ஜீவன் ஜோதி பீமா யோஜனா. இது எப்படின்னா, இது வந்து 20 வயதுல இருந்து 50 வயது வரைக்கும் தான். சொன்னது வந்து கூடுதலா ஒரு 20 ஆண்டு கூடுதலா செலுத்தலாம். இது வந்து 50 வயது கூட முடிச்சிடுறாங்க. இது வந்து புதுப்பிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்துக்கு ஒரு முறை புதுப்பிச்சுக்கணும், ரெனிவல் பண்ணிக்கிறது. வருடாந்திர காப்பீட்டு தொகை வந்து ஒரு ஆண்டுக்கு 436 ரூபாய். ஒரு ஆண்டுக்கு 436 ரூபாய். இது இந்த நிவாரண தொகையும் 2,00,000 தான். இறப்பு எந்த விகிதத்தில் நிகழ்ந்தாலும் அத்திட்டத்தில் நிவாரணம் கிடைக்கும். முன்னாடி வந்து சொன்னது வந்து விபத்து ஏற்பட்டாலோ கைகால் உடைமைகள் இழந்தாலோ அதுக்கு தான் அந்த 2,00,000 இழப்பீட்டா தராங்க. இது வந்து இயற்கை முறையில் மரணம் அடைஞ்சாலும் ஆனால் 50 வயதுக்கு உட்பட்டவராக இருக்கணும். கட்டண தொகை வந்து 436 ரூபாய். அப்போ இந்த திட்டத்தில் சேரணும்னா இதுவும் அதே மாதிரி தான். சேமிப்பு கணக்கு தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் இருக்கணும், மத்திய கூட்டுறவு வங்கியில் இருக்கலாம், அஞ்சலக கிளையில இருக்கலாம். இதையும் அவங்க பயன்படுத்திக்கலாம். இப்போ இதுவும் ஒரு நல்ல வாய்ப்பு தானே. இப்போ ஒரு உதாரணத்துக்கு அந்த முன்னாடி சொன்னது பார்த்தீங்கன்னா விபத்து காப்பீடு மட்டும்தான், அந்த
ஆனால் அது 70 வயது வரைக்கும் இருக்கலாம். இது 50 வயதோட சரி, 18 வயதுலேருந்து 50 வயதோட சரி. இது பார்த்தீங்கன்னா நம்ம போகிற இடங்கள்ல என்ன வேணாலும் நிகழ்வோம், இல்லை இயற்கையாகவே இறந்துருவோம். உடம்புக்கு முடியாமல் இருந்து இறந்தா கூட இதுவும் அதே மாதிரி 2 லட்சம் ரூபாய் தராங்க. இறந்த நபரின் சட்டப்படியான வாரிசுதாரருக்கு உரிய ஆவணங்களுடன் சமர்ப்பித்து வங்கி கிளை அணுகி 30 நாட்களில் விண்ணப்பித்து நிவாரண தொகையை பெற்றுக்கொள்ளலாம். விபத்து தவிர இதர இறப்புகளுக்கு காப்பீட்டில் இணைந்த 30 நாட்களுக்கு பின்னரே நிவாரணத்தை கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் இப்போ